ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஹவு பிட் ஃபீல்ட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பிட் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரக்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஸ்ட்ரக்ட் வந்துட்டு ஸ்ட்ரக்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போது ஸ்ட்ரக்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறேன். இப்போது க்ரியேட் பண்ணும்போது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரக்ட் எல்இடின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம எல்இடி வந்துட்டு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்குரியது தான். இதுக்கு வந்துட்டு இன்ட் எல்இடி 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ட் எல்இடி 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்ட் எல்இடி 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் இது பண்ணும்போது என்ன நடக்கும்னா, என்னோட எல்இடி 1க்கு வந்துட்டு 4 பைட்ஸ் வந்துட்டு எனக்கு அலோகேட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு இதுக்கும் 4 பைட்ஸ் அலோகேட் ஆகும். டோட்டலாக வந்துட்டு எனக்கு எண்டில் வந்துட்டு என்ன நடக்கும்னா 12 பைட்ஸ் வந்துட்டு அலோகேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எண்டில் வந்துட்டு 12 பைட்ஸ் அலோகேட் ஆகும். ஆனால் நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, எல்இடி 1, எல்இடி 2, எல்இடி 3க்கு வந்துட்டு ஆன் ஆர் ஆஃப்னு தான் சொல்ல போகிறேன். ஆன் ஆர் ஆஃப்னா வந்துட்டு 0 ஆர் 1. ஓகேவா? 0 ஆர் 1க்கு வந்துட்டு ஒரே ஒரு பிட் இருந்தால் போதும். அதாவது ஒரே ஒரு இது இருந்தால் போதும். ஓகேங்களா? ஒரே ஒரு பிட் இருந்தாலே எனக்கு போதும். அப்போ இந்த எல்இடி 1க்கு ஒரே ஒரு பிட் இது பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். இதே மாதிரி 3 வேரியபிளுக்குமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ வெறும் ஆன் ஆர் ஆஃப் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு இன்டிஜர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பிட் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிட் ஃபீல்ட்ஸ் போகும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ இதே இது வந்துட்டு ஸ்ட்ரக்ட் எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 0 ஆர் 1. ஸோ அதனால் வந்துட்டு நான் அன்சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிடுவேன். ஓகேங்களா? ஸோ அன்சைன்ட் இன்ட் எல்இடி 1 கோலன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு என்டையராக வந்துட்டு இதை வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எல்இடி 2 அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு எல்இடி 3. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பிட் இது பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். பிட்ஸ் இன் ஸ்ட்ரக்டில் வந்துட்டு பிட் ஸ்பெசிஃபை பண்ணுறதுனா அன்சைன்டு இன்ட் அதுக்கடுத்து வந்துட்டு நேமு கோலன் 1 ஆர் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும்னா, ஒரே ஒரு பிட்டு தான் வந்துட்டு எல்இடி 1க்கு வந்துட்டு ஸ்பெசிஃபை ஆகும். எல்இடி 2, எல்இடி 3க்குமே ஒரு பிட்டு தான் வந்துட்டு ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ மெமரி வந்துட்டு இன்னும் காம்பேக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 பிட்ஸ் இருந்தால் போதும் இந்த 3 வேல்யூமே என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ரீசன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனா, ஸ்ட்ரக்ட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களோட பிட் யூஸ் பண்ணுறதுனா இப்படி தான் யூஸ் பண்ணணும். லினக்ஸ் ஃபைல் பர்மிஷன்ஸ் வந்துட்டு எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் லினக்ஸ் பர்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ என்னோட லினக்ஸ் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபைலே வச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு அதை அக்சஸ் பண்ண முடியக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு ரீட் பர்மிஷன் கொடுக்கணும், ஒரு சிலருக்கு ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். அண்ட் இதை மாதிரி தான் ஒரு சிலருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற பர்மிஷனும் சேர்த்து கொடுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த இது வந்துட்டு எப்படி வந்துட்டு லினக்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பர்மிஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அதுக்கு ஆர்ன்னு சொல்லிட்டு சிம்பிள் வச்சுக்கோங்க. அண்ட் வேல்யூ வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ரைட்டு, அண்ட் ரைட்டுக்கு வந்துட்டு ரைட்டுக்கு வந்துட்டு 2. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட்டுக்கு வந்துட்டு ஓகே. ஸோ எக்ஸிக்யூட்டுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ 1, 2 அண்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு யார் யாருக்கு ரீட் பர்மிஷன் ரைட் பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓனரு குரூப்பு இந்த மாதிரி வந்துட்டு ரீட் ரைட் பர்மிஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓனருக்கு வந்துட்டு இப்போ ஓனராக இருந்தால் அவருக்கு வந்துட்டு ஓகே. ஸோ ரீடு, ரைட்டு அண்ட் எக்ஸிக்யூட். ஓகேவா?
ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இங்கேயும் 1 அண்ட் இங்கேயும் 1. ஸோ ட்ரிபிள் 1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு வந்துட்டு ஓனருக்கு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு குரூப்க்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாரி இல்லை எக்ஸ் ஓகே. ஸோ ரீடு ரைட்டு அதே மாதிரி எக்ஸிக்யூட்டு இதுக்கு வரும்போது எப்படி வரும்னா 1 0 1ன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. ஸோ அதர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கும் 1 0 1 அதாவது ரீட் இருக்கும் ரைட் இருக்காது எக்ஸிக்யூட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஓகேவா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் எப்படி வந்துட்டு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ ரீடுக்கு மட்டும் எப்படி இவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ரீடுக்கு மட்டும்னு வச்சுக்கோங்க ஒரு இஃப் கண்டிஷன் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மிஷன் ஓகேவா. ஸோ பெர்மிஷன் அண்டு 4 நம்ம அண்டு கொடுத்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்டு கொடுத்துட்டு 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ 4ன்றது நமக்கு ஆல்ரெடி ரீட் அண்ட் ரைட் புரியது வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. 4னா வந்துட்டு ரீடு. ஸோ அண்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பெர்மிஷன் அண்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வரும்போது பைனரி ரெப்ரசன்டேஷன்ல எப்படி வரும்னா பர்மிஷன் இன்கேஸ் வந்துட்டு 111 அண்ட் 4க்கு இது ரெண்டுக்கும் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன வரும்னா 1 0 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி வரும்போது ரீட் மட்டும் அலவுட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா. இன்கேஸ் வந்துட்டு ரைட்டுக்கு இதே மாதிரி கண்டிஷன் எழுதுறாங்க அப்படின்னா இஃப் பர்மிஷன் ஓகே. ஸோ இஃப் பர்மிஷன் அண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இஃப் பர்மிஷன் அண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி வரும்னா 111 அதுக்கப்புறம் 0 1 0 ஓகேவா. ஸோ 0 1 0ன்னு வரும்போது இதோட அண்டில் ரிசல்ட் வந்துட்டு 0 1 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு ஓகே ரைட் வந்துட்டு அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லினக்ஸ் வந்துட்டு ரைட் பர்மிஷன் வந்துட்டு கொடுக்கும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி வந்துட்டு 1க்கு பார்க்கும் 1க்கு பார்க்கும்போது 0 0 1ன்னு சொல்லிட்டு வரும் எக்ஸிக்யூஷன் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. ஸோ இதோட ஃபுல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா ப்ரோக்ராம் டைப் பண்ணி காட்டுறேன் லினக்ஸ் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா கேஷ் இன்க்ளூட் கேஷ் இன்க்ளூட் stdio.hன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா. ஸோ ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரீடுக்கு ஸோ ரீடுக்கு வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஹேஷ் டிஃபைன் ரைட் ஸோ ரைட் பர்மிஷன் இருக்கிறவங்களுக்கு 2ன்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதே மாதிரி ஹேஷ் டிஃபைன் எக்ஸிக்யூட் ஓகே. ஸோ எக்ஸிக்யூட்டுக்கு வந்துட்டு 1ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். அண்ட் என்னோட மெயின் மெத்தட் வந்துட்டு வாய்ட் மெயின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா அன்சைன் ஓகேவா. ஸோ அன்சைன்டு இன்ட் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ அன்சைன்டில் ரீடு 6 ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ மேலே இருக்கிற அந்த ரைட் ஸோ மேலே இருக்கிற ஆர் கண்டிஷனில் கொடுத்து ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ பர்மிஷன் அன்சைன்டு பர்மிஷனுக்கு வந்துட்டு அன்சைன்டு இன் பர்மிஷனுக்கு ரீட் ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன் ஓகேவா. ஸோ ரீட் ஆன் ரைட் பார்க்கும்போது 110 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதோட நம்பர் வந்துட்டு 6ன்னு வரும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஃப் பர்மிஷன் அண்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ அண்ட் ரீட் அதோட ரீடையும் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் வந்துட்டு இந்த இது ஓகேவா இருந்தது அப்படின்னா printf read allow அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். read allow /n சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஒரு இஃப்ல வந்துட்டு பர்மிஷன் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பர்மிஷன் அண்ட் ரைட்
அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு printfன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ printfல என்ன பண்ணுறேன்னா ரைட் அலவுடுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்குவேன். ஓகே, ஸோ ரைட் அலவுடுன்னு கொடுத்துட்றேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு இஃப் எழுதிக்கிறேன். இந்த ஒரு இஃப் வந்துட்டு பெர்மிஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்துட்டு கொடுக்க போகிறேன். எக்ஸிக்யூட் இது வந்துட்டு ஓகே ஆகுச்சு அப்படின்னா printf எக்ஸிக்யூட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். ஓகே, இது எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு printf எக்ஸிக்யூட் நாட் அலவுட் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே சாரி எல்ஸ் அப்படியே மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவையான கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? அண்டு கீழே என்ன பண்ண போகிறேன்னா பர்மிஷன் நாட் ஈக்குவல் டு எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பெர்மிஷனுக்கு எக்ஸிக்யூட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் பர்மிஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட் பர்மிஷன் ஆட் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸிக்யூட் பர்மிஷன் என்னோட பர்மிஷன் மேலே கொடுத்துருக்கிற வேரியபிளுக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ புது பர்மிஷன் சொல்லிட்டு பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நியூ பர்மிஷன் ஈக்குவல் டு %u/n. ஓகேவா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பர்மிஷன் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீட் அண்ட் ரைட்க்குரியதை செக் பண்ணி பார்க்கும்போது ரீடு ரைட் இதை செக் பண்ணிட்டு எதெல்லாம் வந்துட்டு அலவுட் அப்படின்றத வந்துட்டு எனக்கு சொல்ல போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போது ரீட்க்குரியதை செக் பண்ணும், அதுக்கப்புறம் ரைட்க்குரியதை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு எனக்கு ரீட் அலவுடு ரைட் அலவுடு இதை செக் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். Next permissions. Okay. ./linux permission சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன வருதுன்னா ரீட் அலவுடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட் அலவுட் வருது, அண்ட் எக்ஸிக்யூட் வந்துட்டு நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகிட்டு கடைசியில் வந்துட்டு அலவுடு நியூ பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அலவுடு ஓகே நாட் அலவுடுன்னு வருது. அதுக்கடுத்து நியூ பர்மிஷன் ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி தான் டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு நம்பர் செட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன் கொடுக்குறதுக்கு வந்துட்டு மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு லினக்ஸ் பர்மிஷன்ஸ் வர கான்செப்ட்.